Hi friends, this is Bhuvan. Okay, நம்ம இன்னைக்கு ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ் எப்படி வந்து கார்ட்டூனிஸ்டிக்காக மாற்றுறது. ஓகே, ஸோ இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈவன் உங்கள் ஃபேஸ் கூட நீங்கள் கார்ட்டூன் மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பென் டூல். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு யூஷுவல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பென் டூல் நான் சொல்லியிருந்திருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபேஸோட அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிங்க. ஓகே, நீங்கள் இதில் வந்து ஹேரை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை, ஜஸ்ட் அவுட்டர் லைன் ஆஃப் ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வரைகிறோம். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசி பாயிண்டில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஹேண்டில் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகே, ஸோ கொஞ்சமாக வரைஞ்சி அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒன்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் கடைசி எண்ட் பாயிண்டில் போய் ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர். ஓகேங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக் ஆப்ஷன் செலக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த பிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஸோ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் என்ன அர்த்தம்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்னா பேக்ரவுண்ட் கலர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒபாசிட்டி நான் வந்து லோ பண்ணிட்டு இப்போ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த லேயர் இருக்காங்கன்னா நம்ம ஐ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சமாக கரெக்டாக அந்த ஐ எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் பாயிண்ட்ஸ் மினிமமாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்பை கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டுனா அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணலாம். இதே வந்து அந்த பாயிண்டில் இருக்க கடைசி ஹேண்டில் டெலிட் பண்ணணும்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணினா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, ஹேண்டில் மூவ் பண்ணணும்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஹேண்டில் டெலிட் பண்ணணும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கடைசி பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா ப்ரஷ் டூல் மாதிரி ஈஸியான ஒரு டூலே கிடையாது. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அமுத்துங்க. ஸோ என்டர் அமுத்தினா அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒயிட் கலர் அங்கே ஃபில் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ எனக்கு கண்ணு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மவுத். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வாய்ப்பகுதி ரெடி பண்ணணும். ஸோ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வைக்கும் பாயிண்ட்ஸ் தப்பாக வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடியும் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல வேணால் ஆட் பண்ணலாம், எந்த இடத்துல வேணால் டெலிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல பாயிண்ட் தேவைப்படலையோ அந்த இடத்துல ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணினா போதும், உங்களுக்கு அந்த பாயிண்ட் போயிடும். இதே வந்து அந்த லைனில் இடையில எந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் வேணுனாலும் ஜஸ்ட் பென் டூல் அந்த இடத்துல கொண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் காட்டும், நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்டிக் ஃபேஸில் கிரியேட் பண்ணும்போது என்ன ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வரது கஷ்டம். ஐ மீன் அந்த கலர்ஸ் கரெக்டாக கொடுக்கணும், அது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, ஸோ அகைன் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு பேசிக் கலர் நம்ம அப்ளை பண்ணிடலாம் மவுத்துக்கு. ஸோ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒரு சாம்பிள் கலர் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த கலர் எப்போ வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா,
ஓகே, இப்போ ஒபாசிட்டி கம்மி பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேடோ லேயர் இருக்குன்னா நம்ம டார்க்னஸ் அப்ளை பண்ண போகிறோம். அந்த டார்க்னஸ் வச்சு தான் எந்த இடத்துல உங்களுக்கு பிரைட்னஸ் வருது, எந்த இடத்துல டார்க்காக இருக்குதுன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஒரு ரியலிஸ்டிக் 3D ஃபேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இந்த டார்க்னஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜஸ்ட் கார்ட்டூனிஸ்டிக் ஃபேஸ் தான். ஸோ இதே ரியலிஸ்டிக் ஃபேஸ் கிரியேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு டுட்டோரியலில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து கார்ட்டூனிஸ்டிக் ஃபேஸ். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்லேயே உங்களுக்கு சில வெப்சைட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கிரியேட்டிவ் ஒரு கார்ட்டூனிஸ்டிக் ஃபேஸ்லாம். ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை, நீங்களே உங்கள் ஃபேஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபேஸ் லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இன்கேஸ் நான் வரைஞ்சினா கூட அது வந்து அந்த இதை விட்டு தாண்டி போகாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டார்க்னஸ் நம்ம கொடுக்க போகிறோம். சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு ஒபாசிட்டி வந்து லோவாக வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபேஸ் லேயருக்கு மேலே இன்னொரு லேயர், அதாவது ஷேடோ லேயரில் நம்ம ட்ரா பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஐ லேஷ் இருக்கு இல்லையா, அதாவது புருவம் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி கொடுக்குற விட அதை வந்து பென் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து கார்ட்டூனிஸ்டிக் ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி அதாவது அந்த ஃபேஸில் இருக்க மாதிரியே கொடுக்கணுன்ட்டு தேவையில்லை. என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பென் டூல் யூஸ் பண்ணி, இப்போ ஆக்சுவலாக நான் வரைஞ்சி பார்த்துருக்கேன், பட் வந்து சரியாக வரல. ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் பென் டூல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பென் டூல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நான் அந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அதாவது அந்த புருவத்தை மட்டும் வரைஞ்சி அங்கே வந்து பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா?